சிப்பெல்லாம் போட்டிருக்கேன்ல. பயப்படாத. அப்பா ஒரு ஆர்மி மேன், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன பெரிய மேட்டரா? என்னது என்னது வாயில சூயிங்கம் ஒரு தைரியத்துக்காக தான். கூல்னா சீ துப்பு. அப்பா பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கும். ஏய் சூயிங்கம் சாப்பிட்டா பொறுக்கியா? இந்தா டேக் இட். பொறுக்கியா? பரவாயில்ல, மாமனார் வீடு சோக்கா தான் இருக்குது. உட்காரு, அப்பாவை கூட்டிட்டு வரேன். ஓகே. மூக்க பாரு, மூக்க. What, Mr. Young Man? How are you? Fine, sir. No. Parvallo, kar. What will you have? Tea, coffee, juice or... Ayyo, sir. Nothing, sir. कुछ तो लिव बेटा. सिर्फ पानी. पानी? हाँ जी. Tea? அப்புறம் சார், சாரி அங்கிள், அன்னைக்கு நீங்கள் யாருன்னு தெரியாமல் ரியலி. சார் 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 என்ன சொன்னீங்க? சரியா கேட்கல. புது மிஷின் இல்லையா? அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு வர சொல்லி இப்படி உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பானா? ஹலோ வரோம். இப்போ எல்லாம் பெரியவங்கள மரியாதை இல்லாமல் நடத்துறது தான் ஃபேஷன். இப்போ உங்கள் ஜென்ரேஷனே அப்படி தானே? ஐயோ அப்படிலாம் இல்லை அங்கிள், தெரியாமல் சாரி. இப்போ எந்த ஏரியாவில் இருக்கீங்க? மாட்டுங்க சர்ச் ரோடு. பேரண்ட்ஸோட தங்கி இருக்கீங்களா? இல்லை, 10 வயசில் அவங்க தவறிட்டாங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில். நான் இப்போது பாட்டியோட தான் சார். ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே அங்கிள், எப்பயோ நடந்தது. பாட்டி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க போல இருக்கு. ஒரு விதத்தில் உண்மைதான் சார். இப்போது என்ன பண்ணுறீங்க? வேலை, படிப்பு? ஒன்றும் இல்லை, ஜாப்லெஸ். என்ன பண்ணணும்னு இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் ராம்? இல்லை, என்ன வேலைக்கு போகணுன்னு இன்னும் முடிவு பண்ணல அங்கிள். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா? இல்லை, அதை பற்றி சீரியஸாக எதுவும் யோசிக்கல. ஐ மீன் தேவையும் படல இது வர. ஆஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீ ஒரு வேலையில்லா பட்டதாரி. பட்டதாரி தானா இல்லை ஸ்கூலோட? நோ அங்கிள், நான் ஒரு MBA கிராஜுவேட். ஓ, MBA. அங்கிள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸ்ரீயை நான் நல்லா பார்த்துப்பேன். ஸ்ரீ, எனக்கு ஒரு பிளாக் காஃபி கொடுமா? ஓ சார் சார், ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, MA ஹிஸ்ட்ரி ஆர் ஜியோகிராஃபி ஆர் சம்திங் லைக் தட். MBA சார். அங்கிள், நான் சொல்கிறது சில்லியாக இருக்கலாம். ஸ்ரீ என் கூட இருந்தா என்னால் எதுவும் சாதிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அங்கிள், நான் வெறும் லவ்ல சொல்ல. இனஃப். உன் சினிமா டைலாக்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. வாட் ஆர் யூ? ஒரு பாட்டியோட சம்பாத்தியத்தில் வெட்டியா ஊரை சுத்துற வேலையெல்லாம் பட்டதாரி. ரொம்ப போர் அடிச்சா ரோட்ல போற வர பெரியவங்களை கிண்டல் அடிப்பீங்க. தட்ஸ் யுவர் டைம் பாஸ். நீ போட்டுக்க ஷூ, போட்டுக்க ட்ரெஸ், ஓட்டுற பைக் யாருது? உன் பாட்டியோட சம்பாத்தியம் தானே? லெட் மீ ஸ்பீக் பிராக்டிகல். வெறும் கனவுல மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட எந்த நம்பிக்கையில என் பண்ண ஒப்படைப்பேன்? How long you know my daughter? 6 மாசம் மேக்ஸிமம். சார், என் வாழ்க்கையை ஒப்படைக்கிற அளவுக்கு உங்கள் பொண்ணு எனக்கு தெரியும் சார். சார், இப்போ என்ன சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு வேலை தானே, நான் ஒரு வேலையோட வரேன். I'll prove myself. What do you want to prove? Hey Ram, are you running a reality show? The gentleman wants to prove something for love. Unemployed MBA wants to prove something. சார், நான் வரேன். Thanks for your time.
ஸ்டாப் இட் சந்துரு. எங்க அப்பா கேட்டதுல என்ன தப்பு? அவரோட இடத்துல இருந்து பாரு. நடு ரோட்ல நின்னு கத்தாத. அப்பனுக்கு சப்போர்ட்டா? நீ என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். எவ்வளவு உரிச்சிட்டாங்க. அந்த ராம் நக்கலா பார்த்து சிரிக்கிறான். வார்த்தையை விடாத. ராம் நல்லவன். அவன் தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணான். ஓ, அப்ப நான் கேட்டவன். வேலை இல்லாத அண்ணாத பாட்டி சம்பாத்தியத்தில் ஒன்று சுத்திட்டு இருக்கிற நாயா? அந்த நல்லவனுக்கு தான் நல்ல வேலை இருக்குல்ல சிட்டி பேங்க்ல. அவனே போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நான் என்ன சொல்ல வந்தேன்? நீ என்ன உளற? சீப்பா பேசாத. நான்சென்ஸ். ஆமாண்டி, நான்சென்ஸ் தான். கூட சுத்தும் போது தெரியலையா வேலை இல்லாதவன்னு? நீங்களா இப்படிதானா? ஊரை சுத்தும் போது நாய்க்குட்டி மாதிரி ஒருத்தன் வேணும். கல்யாணம்னு வந்துட்டா வேலை, ஜாதகம், பங்களா, காரு, கையில நிறைய பணம். ஏண்டி லவ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா? வேலைக்கு போறவங்க தான் காதலிக்கணும்னா இந்த நாட்டுல பாதி பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வாசல்ல தான் நிக்கணும். சந்துரு கொஞ்சம் கத்துறது நிறுத்தறியா? கோவத்துல வார்த்தையை கொட்டாத. இங்க பிரச்சனை ராம் இல்ல, உனக்கு வேலை இல்ல. அதான் புரிஞ்சுதா?